கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் 11:14 வாசிக்கிறோம். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, விழுந்து போன மனிதனே சாத்தானின் இறை. சாத்தான் மனிதர்களை மோசம் போக்கக்கூடியவன். தேவன் மாத்திரமே அவனை அடக்க முடியும். தேவன் மாத்திரமே சர்வ வல்லமுடையவர். சாத்தானுக்கு அது நன்றாக தெரியும். ஆனாலும் சாத்தானை நம்முடைய பலத்தினால் தோற்கடிக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவனை நாம் தோற்கடிக்கலாம். அவன் இயேசுவினால் தோற்கடிக்கப்பட்டவன். அவன் முதலில் ஏதேனில் ஆதி பெற்றோராகிய ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றினான். ஆத்துமா அழியாத தன்மையுடையது என்கிற மிகப்பெரிய பொய்யை, வஞ்சகத்தை ஏதேனில் அவன் விதைத்தான். தேவனின் புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆனால் சாத்தான் நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவதில்லை என்று சொன்னான். எவ்வளவு பெரிய பொய்! நேர்மாறான கருத்தை ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் சொன்னான். இன்று வரை இந்த பொய்யை, வஞ்சகத்தை அநேக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளில் ஆத்துமா அழியாது என்று பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றனர். வேதம் சொல்கிறது, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18:20 இப்படிப்பட்ட சாத்தானை தோற்கடிப்பது எப்படி? இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற வேறெந்தத்தினாலும் புறப்பட போகாது என்றார். மத்தேயு 17:21 வாசிக்கிறோம். ஊக்கமான விடுதலை கண்டு சாத்தானும் அவன சேனைகளும் பயப்படுகின்றன. இயேசுவானவர் சாத்தானை எப்படி தோற்கடித்தார்? அவர் பிரயுத்தமாக மனுஷர் அப்பத்தினம் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசுவானவர் சாத்தானை 3 முறையும் எழுதியிருக்கிறதே என்று வேத வசனங்களை கொண்டு ஜெயங்கொண்டார். இன்றும் இந்த ஆயுதம் நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு நாமும் ஜெயித்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.